சார் எப்படி உட்கார்றது? ஊரே அல்லோகல்லமா இருக்குது. அணைக்கட்டெல்லாம் உடஞ்சு வெள்ளம் வரப்போகுதான். பொது ஜனங்க வந்து இந்த ராஜா பையனை நம்பி போனா அவன் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கையை வச்சுட்டானா. ராஜாவா அப்படி சொன்னாரு? நாட்டு ராஜான்னா சொல்ல மாட்டான், சீட்டு ராஜா தானே சொல்லிட்டான். இந்த மாதிரி ராஜா இப்ப நான் மக்களுக்காக பேசல, நமக்காக பேசுறேன். போட் ரெடி, நம்ம 2 பேரும். என்ன சொன்னீங்க? டாக்டர் சார் தான், 3 பேரும் தப்பிச்சுக்கோ. முதல்ல நீங்க தப்பிச்சுக்கிற வழியை பாருங்க. வேகமா வர வெள்ளம் நல்லா இருக்கிற இன்னொரு காலி வாரி விட்டுட போகுது. யார பார்த்து அப்படி சொன்ன? உங்களை பார்த்துதான் சொன்னேன். ஊரே பத்து எரியுதுன்னா நெருப்ப ஊதியா விடுறீங்க. நீங்க ஒரு பிரசிடென்ட், உங்களுக்கு ஒரு பதவி. நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல. இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி காப்பாத்துவேன்? யார் வருவா? ராஜா வருவார். வருவார். ஊரே கதறியாச்சு, நீ கதறி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க எல்லாம் இந்த மண்ணில காலத்தை அமைச்சிருக்கீங்க. ராஜா தன்னோட மனசைய வச்சு கருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு. அண்ணா, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. மனசாந்திங்கிறது வேற, மனசாட்சிங்கிறது வேற. நீங்க உங்க வெறுப்புக்கு மட்டும் கொடை பிடிச்சிட்டீங்கன்னா ஊர் ஜனங்களை கொடை பிடிக்கிறது யாருங்க? ஒரே சேர்ந்து அந்த அயோக்கிய பேரத்தால பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அவரையே கொடை பிடிக்க சொல்லு. இத பாருங்க, நீங்க இப்படி பேசினா அது உங்க வெறுப்பையும் ஆத்திரத்தையும் நான் காட்டுதே தவிர நீங்க இந்த ஊர் மேல வச்சிருக்கிற அன்பையோ அந்த 7 ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையோ அதை கொஞ்சம் கூட காட்டலைங்க. நான் அந்த பிரசிடென்ட் கிட்ட என்ன சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட ராஜாவால மாத்திரம்தான் இந்த ஊரைய காப்பாற்ற முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராஜா செஞ்ச சபதத்துக்கு அர்த்தமே இல்லை. பிளீஸ் சீக்கிரமா போங்க. அங்க பாரு, இங்கே இருக்க போய்க்க, சீக்கிரம் போ. இங்க அந்த பக்கமோ 15 பொம்பளைகளை கூட்டிப்போ போ. அந்த ஆட்கள் எல்லாம் அங்க கூட்டிப்போ போ. ராஜா, what can I do for you? நான் என்ன பண்றேன்? Thank you very much. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எங்க ஆட்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் சாப்பாடு போட்டா போதும். இப்படி இருக்கிற சாப்பாட்டுக்கு எங்க போவேன்? லேசா தாண்டோட ஒரு தட்டு தட்டுங்க, அவன் குடம் திறக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, நானும் உங்களை விட்டு போய் வெயிட் பண்ணு. எஸ் சார், கமான். இது வந்து இப்படி திடீர்னு 10 மூட்டை அரிசியை கேக்குறீங்க. ஏதோ நானும் என் பையனும் சாப்பிடுறதுக்கு ஒரு 10 புடி அரிசியை வச்சிருக்கோம். உங்களுக்கு வேண்டா 1 1.5 புடிய தர்றேன். ஒழுங்கா நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நாங்களா கூட சோதனை போட்டுக்கலாம்? இதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், கூலிக்கு ஆள் வச்சு கூடாத மூட்டை மூட்டையா அடுக்காதேன்னு. நம்மளே அடிச்சிருந்தா எவ்வளவு காட்டி கொடுத்துட்டான். தமிழர் கட்டாத கட்ட எப்படி வேணா கட்டாம இருக்கிறது. எவ்வளோ அரிசி, எவ்வளோ பருப்பு, எவ்வளோ மிளகா. போரும் போரும் போரும், தம்பியே எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. இப்ப நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? அந்த சேவை உங்களுக்கு வேணாம். ஏடா நைனா, அந்த கூட சொல்றாங்களா? எனக்கு மறந்தே போச்சு. பாவம், நம்ம ஜனங்க பட்டி பசியமா இருக்க கூடாது. காளி, என்ன முதலாளி? 10 மூட்டை அரிசி எடுத்து கொடு. சரிங்க, வாங்க சார். என்ன நிக்கிறீங்களே? பயம் அவனே. ஏனே நான் உன்னை திட்டிக்கிறேன்? வேண்டாம், நேரங்காலம் தெரியாம வாய துறக்குற. எனக்கு நீ புள்ள இல்ல, சொல்ல. நீ தானே எனக்கு சொன்ன போலீஸ்காரங்க லட்டி எல்லாம் என் வாயை விட நீளம். அவங்களை கண்டாலே எனக்கு பயமா இருந்தேனா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த வெள்ளமும் தலையாட்ட முடியாது, தெரியுமா? இயற்கைக்கு கூட இதயம் இருக்கு. இங்க உள்ள சில மனுஷனுக்கு தான் இதயமே கிடையாது. அதையும் பார்க்கலாவா? நான் ஒரு வழக்கத்தை உடஞ்சதுல
கான்ட்ராக்டர் உங்க பேர்ல பிடிவாரண்ட் வந்திருக்கான். உனக்கு புடி வாரண்ட் வந்துடுச்சாவே நைனா? கேரண்டி இல்லாத அணைக்கட்ட கட்டினா வாரண்ட் தாண்டா வரும். அங்க போய் நீ பல ஆண்டுகள் தங்கிட்டீன்னா நான் என்ன யாத்திரையா போறேன்? இல்ல நைனா, ஜெயிலுக்கு தான் போறேன். போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நானாதையா அந்த ஜெயில் மெயின் கேட்டியா பாத்துக்கிட்டு இருப்பேன் நைனா. அதுக்காக உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடான்றியா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா உள்ள போவேன்றியா? அடே, உனக்கும் கொடுக்க மாட்டேன், நான் உள்ளேயும் போக மாட்டேன். அடம் பிடிக்காத நைனா. அடே, என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா. பத்தினி சொன்னா எரியும், நீ சொல்றியே நைனா. பெட்ரோல ஊத்துனா கூட எரியுண்டா. பத்திரியை விட பவர்ஃபுல் பெட்ரோல். காளி, ஐயோ, ஐயோ, அத்தடிக்க ஐயோ ஐயோ, ஐயா இத பாத்தீங்களா? ரோகி பையன் எவ்வளவு நெருப்பிச்சுட்டு ஓடிட்டான். எவ்வளவு இல்ல, எல்லாம் தெரிஞ்சவன் தான். தேடிப்பா. சின்ன தெரிவாய், சின்ன தெரிவாய், சின்ன தெரிவாய். நெருப்பை சுட்டு தப்பிச்சு ஓட பார்த்தா புடிச்சிட்டேன். என்கிட்ட உதவாங்களே இல்ல. ஐயோ, உண்மை சொல். ஐயோ, சொன்னா சொல்லு. ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. அந்த பிரசிடண்ட் சொல்லிதான் நான் நெருப்பு வச்சேன். வீட்டுல நானும் காணும். எங்க போயிருக்கான்னு தெரியல. இவரை கேட்டா தெரியும். வடக்கு வாக்கி அந்த நொடி பையங்க. உண்மை சொல்லிடுறேன். பிரசிடண்ட் படகுமர பக்கம் போனாரு. ராணாமாவை அவன் நான் கடத்திட்டு போயிருக்கணும். எடுத்துக்கிட்டு வாங்கடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னடா ஐயர் சண்டை போடுறாருன்னு பாத்தியா? இதெல்லாம் நேக்கு யார் கத்து கொடுத்தது தெரியுமா? எங்க வாத்தியார். யாரு? வாத்தியார் ப்ரூஸ்லி. உங்க ஆட்டலாம் என்னையா தொலைஞ்சிங்க. புரியும் நான் தஞ்சாவூர் காயடா. என்ன Hey!
அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டேன்டா. உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த அம்மாவை கெடுத்தது யாரு? நான் இல்ல. ஐயோ, இப்ப சொல்லு. அவளை கொண்டது யாரு? அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மையை சொல்ற. சொல்லுங்க. நான் தான் அவளை கடத்த தள்ளி கொண்டுட்டேன். எங்க தாத்தா கிட்ட பணத்தை திருடிட்டு அந்த பையை என் மேல போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாரு? நான் தான். இதுவரைக்கும் நீ மக்களுக்காக பேசுறதா சொல்வியே, இப்ப நான் மக்களுக்காக பேசுறேன். உன்னை உயிரோட விட்டு அந்த மக்களை நீ கெடுத்து குட்டிச்சோராக்கி. ஐயோ, அவனை நான் பாத்துக்கிறேன். இன்னும் வளர்க்க முடியல பிரசாத். இவனை ராஜா, அவன் இன்னும் எத்தனையோ குற்றங்கள் செஞ்சிருக்கான். அவனை நான் விசாரிக்கிறேன். அவங்க எல்லாரும் ஸ்டேஷன் கொண்டு போங்க. பிரசாத், ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் ராஜா? மிஸ்டர் ராவ் நாவலூர் அணைக்கட்டு கான்ட்ராக்டையும் எனக்கே கொடுத்திருக்கேன். காங்கிராச்சுலேஷன்ஸ். என்கிட்ட உனக்கு ஒரு நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் இல்ல, பேட் நியூஸ். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இதுவா பேட் நியூஸ்? குட் நியூஸ் பிரசாத், குட் நியூஸ். எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாத்தீங்களா? ராஜா, மனசால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமே தவிர இப்ப நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? வேற ஊருக்கு என்ன மாத்திட்டாங்க. நாளைக்கே நான் போய் ஆகணும். வேற ஊருக்கு நாளைக்கு என்ன பிரிச்சு? ராஜா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். போன்னு சொல்ற இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே சார், உங்களை யார் தடுத்து நிறுத்தா? நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போறீங்க. அப்படி இல்ல ராஜா, உன்னை பிரியறதுல என் மனசுதான் கஷ்டப்படுது. பொல்லாத கஷ்டம் சார். மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துறீங்க, இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க. போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்த உள்ளவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அதை நீங்க ப்ரூவ் பண்றீங்க. ராஜா, முதல்ல டியூட்டி. நான் விரும்பினா கூட என்னால இங்க இருக்க முடியாது. ஆனா போங்க சார். நாளைக்கு என்ன, இன்னைக்கே போங்களேன். என்ன குடியா முழுகி போயிடும். எனக்கு என்ன சார், முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிடுங்க. ராஜா, ராஜா, அப்பயே சொன்னேன், பாகத்தை பிரிச்சு நாலாவது வியாபாரம் பண்ணிருப்பேன். உன் கூட சேர்ந்து இப்ப ஒன்னால உள்ள போறேன். பாகத்தை எப்ப பிரிப்போம்? பிரிக்கிற மாதிரியா போட்டிருக்கிறான். வாடா, எல்லாம் ஒழுங்கா கியூ வரிசையில வந்து பிரிச்சுக்காத. இன்ஸ்பெக்டர், ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஊரை விட்டு போறேன், ஆனா உங்க யாரையும் நான் மறக்க மாட்டேன். ராதா, கல்யாணத்துக்கு கடிதாசம் அனுப்புவோம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா என்ன? ஆமா, எங்க ராஜா? செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா இது? 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பசிச்சா என்ன பண்றது? டிஃபன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் மனசு இல்ல, எல்லாருக்கும் அப்படியா போயிடும். நீங்க போலீஸ்கார், சாதாரணமா தெரியறீங்க. எங்களால முடியல. ராஜா, நான் தான் போறேனே தவிர என் மனசு இங்கதான் இருக்கு. டியூட்டி ஃபர்ஸ்ட். வரட்டுமா? ஓகே, பாய். பாய்.